நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, இனி இவர்களுக்கு அரசு பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகிருக்கு ஒரு முக்கியமான உத்தரவு. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, அரசு பேருந்துகளில் மூலம் நாள்தோறும் பல லட்சம் மக்கள் பயணம் செய்து வரும் நிலையில் இலவச பேருந்து பயணம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் வெளியூர் செல்வதற்காக அரசு பேருந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. ஸோ பார்த்திங்கன்னா, சாதாரண மற்றும் ஏழை எளிய மக்கள் அரசு பேருந்தையே அதிகமாக விரும்புகிறார்கள். தனியார் பேருந்துகளை விட அரசு பேருந்து கட்டணம் குறைவாகும். மேலும் தனியார் பேருந்துகள் செல்லாத இடங்களிலும் அரசு பேருந்துகள் செல்லும். எனவே பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அரசு பேருந்துகளில் இலவசமாகவே பயணிக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து பள்ளிக்கு வருபவர்களுக்கு உதவிடும் வகையில் இலவச பஸ் பாஸ் மற்றும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு பேருந்து சலுகைகள் பார்த்திங்கன்னா, மேலும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் பெண்கள் அரசு பேருந்தில் இலவசமாகவே பயணிக்கும் வகையில் திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தால் ஒவ்வொரு மாதமும் வேலைக்கு செல்லும் பெண்கள் 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை சேமிக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஸோ பார்த்திங்கன்னா, மேலும் முதியோர்களுக்காகவும் இலவச பயண திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்காக ஒவ்வொரு மாதமும் இலவச பேருந்து பயணத்திற்காக டோக்கன் வழங்கி வருகிறது. மேலும் நாடக கலைஞர்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்ய 50% அதாவது கட்டண சலுகை வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பாக நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில், அரசு போக்குவரத்து கழகங்களில் இயங்கும் நகர் புறநகர் பேருந்துகளில் ஏசி தவிர்த்து காவலர்கள் பணி செய்யும் மாவட்டத்துக்குள் பயணிக்கும் வகையில் இலவச பயண அட்டை வழங்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் கட்டணமில்லா பணத்துக்கு அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்டையை காண்பிக்க தவறினால் அபராதம். அதாவது மேலும் இலவச பயண அட்டையானது குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ளாகவும் அதாவது கால அளவுக்கும் மட்டுமே செல்லுபடியாகும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடத்துனர்கள் அதாவது கேட்கும்போது அட்டையை காண்பிக்க தவறினால் அபராதம் வசூலிக்கலாம் எனவும், பயண அட்டையை தவறாக பயன்படுத்தினால் பறிமுதல் செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா, மாவட்டங்கள் அதாவது அடுத்தடுத்து மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் போது போலீசார் வாரண்ட் பெற வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளன. ஸோ பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.